சட்னியை வந்து இது மாதிரி அரைச்சி பாருங்கள். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் லைட்டாக சூடாக இருக்கும்போது ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டு பொரிய விட்டுறலாம். பொடி கரிஞ்சு போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் இதுக்கு கூட வந்து 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன துண்டு புளி வந்து கடைசியில் சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளியும் சேர்த்துருக்கனால புளி கொஞ்சம் சேர்த்தா போதும். புளியும் போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் ஆக்கிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 10 சின்ன பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு டேஸ்ட்டு பிடிக்காதவங்க அளவை குறைச்சிக்கோங்க. ஒரு 5 சின்ன வெங்காயம், கொத்தமல்லி இலை கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் அந்த வதக்கி வச்சுக்கோங்கள வெங்காயம் அதையும் சேர்த்து அரைச்சிடலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணும் கிடையாது. இப்போ இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்காதீங்க. கடைசியாக இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளித்து இந்த சட்னியில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சட்னி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.